2 கொரிந்தியர் அதிகாரம் 9 வசனம் 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு போட்டியில், படிப்பில், வேத பாட வகுப்பில் முதல் பரிசு கிடைத்தால் நமக்கும் நம் பெற்றோருக்கும் எவ்வளவு சந்தோஷம் என்பதை நினைத்து பாருங்கள். நம் பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு ஒரு பரிசு கிடைத்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமாய், ஆர்வமாய் அதை திறந்து பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு ஒரு ஈவை, ஒரு பரிசை பரலோகத்திலிருந்து பாவிகளாகிய நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அது சொல்லி முடியாதது, வார்த்தையால் விவரிக்க முடியாதது, விலையேற பெற்றது, நன்மையானது, ஜோதிகளின் பிதாவிடமிருந்து இறங்கி வந்தது. அந்த பரிசுதான் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஈவாகிய கிறிஸ்துவே அவர் வார்த்தையாகிய வசனத்தை எதற்காக நமக்கு தந்தார்? நம் பாவங்களுக்காக பலியாக மரிக்க, நம்மை இரட்சிக்க. ஆம், இந்த இரட்சிப்பு தேவனுடைய ஈவு. அன்பானவர்களே, இந்த ஈவாகிய இரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? இல்லாவிடில் இன்றே இந்த இலவச ஈவை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தீர். அது நிமித்தம் எங்களை ரட்சித்து கிருபையினால் ஈவாக நித்திய ஜீவனை தந்திருக்கிற உமது சொல்லி முடியாத ஈவாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும்